மும்பை இந்தியன்ஸ் ஐபிஎல் ஹிஸ்டரியே ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டீம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். 5 கப்பு வந்து கையில் வச்சுருக்காங்க. ஸோ எப்போவுமே ஐபிஎல் ஆக்ஷனில் ரொம்பவே சூப்பராக வந்து டீம்ஸ் வந்து கட்டமைக்கக்கூடிய ஒரு அணி தான் மும்பை இந்தியன்ஸ். இந்த வருஷம் என்ன மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு பார்த்தலாம். இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க 23 பிளேயர்ஸ் மட்டுமே எடுத்திருக்காங்க. இதில் பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா அண்ட் பெவன் ஜேக்கப்ஸ் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸில் ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, நமன்தீர், வில் ஜாக்ஸ், மிச்சல் சாண்ட்னர், விக்னேஷ் புத்தூர், ராஜ் பாவா இவங்க எல்லாருமே இருக்காங்க. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன்ஸில் ராபின் மீன்ஸ், ரயான் ரிக்கில்டன், கிருஷ்ணன் ஸ்ரீஜித் இருக்காங்க. பவுலர்ஸில் ஜஸ்பிரீத் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், கரண் சர்மா, தீபக் சகர், அல்லா கசன்பர், ரீஸ் டாப்லி, லிசார்ட் வில்லியம்ஸ், சத்யநாராயண ராஜு, அஸ்வானி குமார் அண்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸான நம்ம அர்ஜுன் டெண்டுல்கர். இதுதான் மும்பை இந்தியன்ஸோட 2025க்கான இந்த ஸ்குவாடு. இந்த டீமோடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா அது அவங்களுடைய அந்த கோர் டீம் ரீடைன்டு பிளேயர்ஸ் தான். ஸோ ஒரு பக்காவான டாப் ஆர்டர் லிஸ்ட்டை வந்து வச்சுருக்காங்க. ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா அண்ட் நமன்தீர் அப்படின்னு. ஸோ இந்த பேட்டிங் யூனிட் வந்து கண்டிப்பாக எந்த ஒரு டீமுமே அச்சுறுத்தும் அப்படிங்கிறதுல பயமே கிடையாது. அதே மாதிரி பவுலிங் யூனிட்டாகவும் ரொம்பவே சூப்பராக செட் ஆகிருக்கு. ஒரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா இருந்தால் அவருக்கு பக்கபலமாக ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகர். ஸோ ஒரு பிபிசி கூட்டணியை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. பவுலிங்கில் ரொம்பவே அட்டகாசமாக இருக்க போகுது. அதே மாதிரி வில் ஜாக்ஸ் எடுத்தது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைய போகுது. ஏன்னா இஷான் கிஷானை வந்து இவங்க ஓப்பனிங்கில் வந்து விட்டுட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய பிளேயர் யார் ரோஹித் சர்மா கூட அப்படிங்கிற ஒரு தேடல் இருக்குது. ஸோ அது வில் ஜாக்ஸாக இருக்க போகிறாங்களா, இல்லை விக்கெட் கீப்பர் கம் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக இருக்கிறதுக்காக ரயான் ரிக்கில்டனை யூஸ் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு கன் பேட்டிங் லைனப் இருக்குது, நல்ல பேஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. பட் ஸ்பின் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மிச்சல் சாண்ட்னர் எக்கனாமிக்கலாக போடக்கூடியவர். ஆனாலும் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இன்னும் ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல ஸ்பின்னர்ஸ் வந்து போயிருக்கலாம். ஸோ இன்னும் அவர் கூட பார்த்தோம் அப்படின்னா கரண் சர்மா அண்ட் அல்லா கசன்பர் இவங்க தான் இருக்காங்க. ஸோ இந்த ஸ்பின் யூனிட் எப்படி எஃபெக்டிவாக இருப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு ஓட்டையை வந்து இவங்க அடிச்சிருந்தாங்களா இன்னும் மிகப்பெரிய பலமான ஒரு டீமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை.